ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஃபேவரட்டான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்மதி ரைஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு 1 டீஸ்பூன் உப்பு, கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய், வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்க்கறதுனால அரிசி வெந்து வந்ததுக்கப்புறம் உதிரி உதிரியாக ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நான் 1 கப் பாஸ்மதி ரைஸை 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த அரிசி ஃபுல்லாலாம் வெந்து வர தேவையில்லை. ஒரு 3/4 வாசி வெந்து வந்தா போதும். அப்பதான் நம்மளுக்கு உதிரி உதிரியா இருக்கும். இல்லைன்னா அரிசி வந்து குழஞ்சு போயிடும். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நமக்கு அரிசி வெந்து வந்தா போதும். கையில எடுத்து நசுக்குனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம வடிச்சிடலாம். ஸ்ட்ரெயினரில் தான் வடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம நார்மலாக சாப்பாட்டு அரிசி வடிப்போம் இல்லையா, அந்த மாதிரியே வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குன்னு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம முட்டையை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே 5 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த முட்டையை நல்லா நம்ம வந்து பெரட்டி விட்டுடலாம். நம்ம பொடி மாஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வரணும். நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சு இதை வந்து பொரிய விடுங்க. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு முட்டை நல்லா வறுபட்டதும் இதை எடுத்து ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 3 பல் பூண்டை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பச்சை மிளகாயை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப பொன்னிறமாக வதங்க தேவையில்லை. இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 5 பீன்ஸை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கேரட் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு குடை மிளகாய், 1 கப் நல்ல துருவின கோஸ். இப்போ இந்த காய்கறிகளையும் நல்லா ஹை ஃப்ளேமில், அதாவது நல்லா அதிகமான தீயில வச்சு நம்ம வந்து இதை வதக்கி விடணும். அதிக தீயில வச்சு வதக்குனாதான் நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி ஃப்ரைட் ரைஸில் இருக்க இந்த காய்கறிகள் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி குழஞ்சு போயிடும். காய்கறிகளும் ஒரு 3/4 பாகம் வெந்தால் போதும். இப்போ நம்ம போட்ட காய்கறிகள்லாம் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் இதில் நம்ம வடித்து வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குன்னு. கூடவே 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நம்ம முட்டைக்கும் அரிசிக்கும் தான் சேர்த்துருந்தேன். இப்போ நான் வந்து அந்த காய்கறிகளுக்காக போடுறேன். கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த முட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி அடியிலேருந்து எடுத்து கிளறுங்க. இல்லைனா அரிசி வந்து உடஞ்சி போயிடும். பொறுமையாக அடியிலேருந்து இந்த மாதிரி எடுத்து எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அரிசி நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ பாருங்க, நல்லா எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பராக டேஸ்டியாக எக் ஃப்ரைட் ரைஸ் கடையில் இருக்க மாதிரியே ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம பயம் இல்லாமல் கொடுக்கலாம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க.